Hi friends, welcome to Cinema at its Best. Cinema at its Bestல நீங்க நம்ம பார்க்க போற திரைப்படம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட். இந்த படத்தை இயக்கியிருக்கிறது யாரு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் மில்லர். இந்த படம் வெளியான ஆண்டு 2015. இந்த படம் வெளியாகி கிட்டத்தட்ட ஒரு வருடங்கிட்ட ஆக போகுது. ஸோ வந்து இந்த படத்தை பற்றி ஆல்ரெடி இந்த படம் வந்து 6 ஆஸ்கர் அவார்டு வாங்கியிருக்கு. ஸோ இந்த படம் நிறைய ரிவ்யூஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க, படம் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. பட் இருந்தாலும் இந்த படத்துக்கு ரிவ்யூ பண்ண வேண்டிய இது என்னன்னா, நான் இப்போ தான் வந்து ஒரு 3 படத்தை நான் பார்த்தேன். அன்ஃபார்ச்சுனேட்டாக நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் எல்லாரும் பார்த்துட்டாங்க, ரிவ்யூ கொடுத்துட்டு இருப்பாங்க, என்ன புதுசாக இல்லை என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்ற பார்க்கும்போது எனக்கு சில விஷயம் ஒரு புலப்பட்ட சில விஷயத்தை முன்னிறுத்தி தான் நான் சொல்லலாம்னு சொல்லியிருக்கேன். மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட் வந்து ஒரு ஹை ஆக்டேன் ஆக்ஷன் த்ரில்லராக மட்டும் பார்க்க கூடாது அப்படின்ற ஒரு காரணம் வந்து இதில் நான் வந்து சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ இப்போ மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோடோட டைரக்டர் ஜார்ஜ் மில்லர், அவர் ஆல்ரெடி வந்து மேட் மேக்ஸ் ஃபர்ஸ்ட் ரெடியான மேட் மேக்ஸ் இயக்குனர் அவரே தான் இந்த படத்தை வந்து 2015 எடுத்திருக்காரு. ஸோ அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, பட் இட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட். ஓகே, என்ன கதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹிம்மார்டின் ஜோ எனப்படுவர் என்ன பண்ணுறாரு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு சாம்ராஜ்யம் நடத்துறார். அதில் வந்து ஏன் அவர்கிட்ட அந்த சாம்ராஜ்யம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து தண்ணீரை வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்காரு. அதே மாதிரி செடி கொடிகளை அவர்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்காரு. அவர்கிட்ட இருக்கிற அந்த மக்களுக்கு இல்லை எல்லா மக்களும் அடிமையாக்கி வச்சிருக்காரு. ஆனால் இதெல்லாம் எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போலெப்டிக் சொல்லுவாங்க. அதாவது வந்து உலகம் அழியப்பட்டுட்டு வருது அப்படின்ற காலகட்டத்தில் ஆஸ்திரேலியாவில் தண்ணீரே இல்லாமல் ஒரு இடத்துல ஃபுல்லாகவே பாலைவனமாக ஆயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி வந்து இவர் வந்து ஆக்கிரமித்து கொண்டு இந்த மாதிரி அடிமைப்படுத்தி வச்சிருக்காரு. ஸோ இதுதான் இந்த கதையோட நாட். இதில் என்ன பண்ணுறாரு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, சில பேரை வந்து பிடிச்சிட்டு வந்து அவங்கள வந்து கொடுமைப்படுத்துறாரு. ரத்தம் கொடுக்குற மாதிரி பண்ணுறாரு. இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஒரு முத்திரை கொடுத்தி இவன் இந்த வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி பண்ணிடுறாரு. சின்ன சின்ன குழந்தைகள் அடிமைப்படுத்தி வச்சிருக்காரு. இதுக்கெல்லாம் மூல காரணம் எங்கேருந்து வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆயில், அதுதான் பேசிட்டு இருக்கோம். ஆயில் டேங்க்ஸ் வந்து முன்னாடி காட்டுறாங்க. ஆயில் டேங்க்ஸ் மூலிமா வந்து நிறைய ப்ராப்ளம் ஏற்படுது உலகம் ஃபுல்லாக. ஸோ அதெல்லாம் அழிஞ்சிட்டு வருது, ரொம்ப இதுவாகும். இவர் வந்து தண்ணீர் ஆக்கிரமிச்சு இந்த மாதிரி வேலைகள் பண்ணிட்டு இருக்காரு. பட் இவரோட இது என்னன்னா, மெயின் தாட் என்னன்னா, எண்ணெய் கடங்கை வந்து பிடிக்கணும், ஏதோ ஒரு எண்ணெய் கடங்கு இருக்குது அந்த இடத்துல, அதை பிடிக்கணுன்றது அவருடைய ஒரு இது. ஸோ அவர் கீழே வந்து யார் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபியூரிஸா அப்படின்ற ஒருத்தர் இருக்காங்க. அவங்க வந்து இந்த சார்லிஸ் தெரான், அவங்க வந்து ஃபியூரிஸா நடிச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு கோவக்கார, அவங்களுக்கு ஒரு தளபதி மாதிரி அவருக்கு. அவங்க வந்து ஒரு டீமை ரெடி பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா அனுப்பிச்சு வைக்கிறாங்க, நீ போய் அந்த எண்ணெய் கடங்கில் இருக்கிற இதை வந்து எடுத்துகிட்டு வா, ஆக்குபெயிண்ட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதே டைமில் இவரா மாதிரியே சில இடத்துல வந்து விட்டுட்டு போனவங்க, அதாவது வந்து வேஸ்டாண்டில் சுற்றி இருக்கவங்க பணம் கிடையாது, தண்ணீருக்காகவும் சில பல பொருளுக்காகவும் மக்களை அடித்து சாவடிக்கிறாங்க. இந்த மாதிரியும் ஒரு இது இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து மேக்ஸ் நம்ம ஹீரோ எங்கே வராரு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரோட குடும்பத்தை காப்பாற்ற முடியாமல் போயிடுறாரு. இவங்ககிட்ட மாட்டிக்கிறார். அந்த மாதிரி சொல்ல இவங்ககிட்ட மாட்டிக்கிறார். இவர் வந்து ரத்தம் கொடுக்குறாரு. ஒருத்தன் ரத்தமே கிடையாது, அவனுக்கு வந்து ரத்தம் கொடுத்துக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் ரத்தம் எடுத்துக்குது. அந்த டைமில் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார்லிஸ் தெரான் ஃபியூரிஸான்ற கேரக்டர் வந்து இவங்க கூட்டு எண்ணெய் கடந்து போவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அங்கேருந்து போகாமல் வேற ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து திசை திருப்பி வேற இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க அவங்க மக்கள். அது கூட வந்து அந்த அடியாட்கள் எல்லாரையும். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களை எப்படியாவது பிடிச்சே ஆகணும் அப்படின்ற இதில் வந்து ரொம்ப தீர்மானமாக இருக்கிறாரு. அவன் எப்படியா அங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாரையும் வந்து ஒரு படையை திரட்டு வந்து இம்மார்டன் ஜோ அங்கே கிளம்பி போகிறாருங்க. ஸோ அப்போ மேக்ஸ் எப்படி கூப்பிட்டு போகிறாங்கன்னா, இவர் ரத்தம் கொடுத்துட்டே இருக்காரு ஒருத்தர், நானும் அதில் கலந்துப்பேன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போய் முன்னாடி கட்டிட்டு ரத்தத்தை எடுத்துக்கிற மாதிரி ஒரு காட்சி இது ரொம்ப பிரமாதமாக இருங்க. அதை வந்து அந்த மேக்கிங் ஸ்டைலில் பார்த்தோன்னா. ஸோ இப்போ அந்த அவங்கள பிடிச்சாங்களா பிடிக்கலையா, நம்பர் 1. நம்பர் 2 வந்து இவருடைய 5 பொண்டாட்டிகளை வந்து யார் கடத்தின்னு போயிடுவாங்கன்னா, சார்லிஸ் தெரான் வந்து கடத்திட்டு போயிடுறாங்க. ஸோ மொத்தமாக அவங்கள வில்ல வந்து அவங்களெல்லாம் பிடிச்சி அந்த பெண்கள் எல்லாம் மீட்டு வந்தாரா, இல்லை வந்து அவங்ககிட்ட தப்பிச்சு வேற இடத்துக்கு இவங்க போனாங்களா, அதுக்கு மேக்ஸ் வந்து எப்படி உதவி புரிஞ்சார் போன்ற பல கேள்விகளுக்கு வந்து ஃபுல்லாக ரோட் மூவியில் ஃபுல் ஹை ஆக்டேன் ஆக்ஷனில் நமக்கு விஷுவலாக அழகாக கொடுத்துருக்க படம் தான் மேட் மேக்ஸ். ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த படத்தை பற்றி அதிகப்படியான சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இந்த படத்தோடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தண்ணீர். அதாவது அப்துல் கலாம் என்ன சொல்லார் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 வருடமும் அவர் சொன்னது தான், இனி உலகத்தில் 3ஆம் உலக யுத்தம் ஒன்று நேர்மையானால் அது தண்ணீருக்காக மட்டுமே அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்லியிருந்தார். ஸோ அதை தான் இந்த படம் முன்னிலைப்படுத்துது. நம்பர் 2, மார்ஸ். நம்ம வந்து மார்ஸுக்கு போயிட்டு மார்ஸில் தண்ணி இருக்கான்னு வந்து இன்றைக்கி இருக்கிற நாசாவில் இருக்கவங்க எல்லாருமே செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மனிதன் உயிர் வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு.
ஆனால் இந்த படத்தை எது சொல்லுதுன்னா, நீ மற்ற இடத்துக்கு போய் உயிர் வாழணும், மாசம் உயிர் வாழணுன்றது முக்கியம் கிடையாது. நம்ம ஊரில், நம்ம நாட்டில், நம்மளுடைய கிரகத்தில் தண்ணீரை ஒழுங்காக பாதுகாத்துக்கிட்டா போதும் அப்படின்ற ஒரு கருத்தை ரொம்ப ஆழமாக வலியுறுத்துது. ஆனால் அது தெரிந்தும் தெரியாமல் வலியுறுத்தியது தான் இந்த படத்தின் அழகு. அப்பார்ட் ஃப்ரம் தட், இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 6 ஆஸ்கர் அவார்ட் வாங்கியிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பெஸ்ட் எடிட்டிங், பெஸ்ட் மேக்கப், பெஸ்ட் ப்ரொடக்ஷன் டிசைன், பெஸ்ட் காஸ்டியூம் டிசைன், பெஸ்ட் சவுண்ட் மிக்சிங், அஸ் வெல் அஸ் ஹேர் ஸ்டைலிஸ்ட், கிட்டத்தட்ட ஒரு 6 அவார்டு கிட்ட வாங்கியிருக்கு. ஸோ பார்த்தவங்க ஓகே, பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த படத்தை வாங்கி பாருங்கள். இது வந்து ஒரு ஃபுல் ஐ ஆக்டேன் ஆக்ஷன். படம் ஃபுல்லாக பார்த்துட்டே தான் இருக்கும், ரோட்லேயே தான் நடக்கும், சண்டை தான், படம் ஃபுல்லாக சண்டை 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 தான். இந்த படத்துடைய சவுண்ட் மிக்சர் கூட சொன்னார், இட் இஸ் த லவுடஸ்ட் ஃபிலிம் ஐ எவர் ஒர்க் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அந்த மாதிரி ஒரு லவுட் ஃபிலிம் தான். பட் இந்த நாட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும், இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த படத்தில் வந்து. ஸோ இது வந்து தெரியாமல் அது கோத்து விட்டது தான் வந்து ஜார்ஜ் மில்லருடைய அந்த ஒரு இது தெரியுது. அவர் இத்தனை வருஷமாக ஒர்க் பண்ண அந்த ஒரு ப்ரில்லியன்ஸ் தெரியுது இந்த படத்தில் வந்து. இது மாதிரி ஒரு ஐ ஆக்டேன் ஆக்ஷன் த்ரில்லர் அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக மேக்ஸ் வாங்கி பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து ஒரு ஐ ஆக்டேன் ஆக்ஷன் ஃபீல் உள்ள ஒரு திரைப்படமாக உங்களுக்கு அமையும். ஸோ மறுபடியும் ஒரு நல்ல படத்தோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.